கூட்டமா பறக்கிற காக்கானால என்னைக்குமே கழுகாக முடியாது. கழுகு என்னைக்குமே காக்கா கூட்டத்தோட சேரவும் சேராது. எவ்வளவுதான் கூட்டம் கூட்டமா சேர்ந்து கழுகை துரத்த முயற்சி பண்ணாலும் காக்கானால கழுகை ஜெயிக்கவே முடியாது. என்னைக்குமே அந்த கழுகு தான் வானத்துக்கு ராஜா. இதே மாதிரிதான் உங்க லைஃப்லயும் நிறைய பேர் உங்களை தனிமைப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க, துரத்த முயற்சி பண்ணுவாங்க, உங்களை எப்படியாவது கீழே தள்ளிலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க தனிமைப்படுத்துறாங்க, உங்களை துரத்துறாங்க, உங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுப்பாங்க, அந்த கடவுள் உங்களை கழுகாக்க முயற்சி பண்றாரு, கர்ஜிக்கிற சிங்கமாக்க முயற்சி பண்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. சிங்கம் என்னைக்குமே கூட்டமா இருந்து கர்ஜிக்காது, தனியா இருந்து தான் கர்ஜிக்கும். தனியா இருந்தா கழுகும் இந்த வானத்தை ஆளும், தனியா இருந்துதான் சிங்கம் இந்த காட்டை ஆளும். அதே மாதிரிதான் நீங்க தனிமையில ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்க. தனிமையில அழப்பறக்கல, தனிமையில கண் கலங்கி ஐயோ என் லைஃப் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு வருத்தப்பட பிறக்கல. நீங்க ஜெயிக்கவும் சாதிக்கவும் பிறந்திருக்கீங்க. அதனாலதான் அந்த காக்கா கூட்டம் உங்களை துரத்துன்னு போ, தனியா போய் ஜெயிச்சு காட்டு அப்படின்னு அந்த காக்கா கூட்டம் சொல்லுது. ஐயோ அந்த காக்கா கூட்டத்தை விட்டு போயிட்டோமே அப்படின்ட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. அவங்க உங்களை